சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை காண்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சேர்ந்து சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கைகளை உயர்த்தி. என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளம் கையில் அவர் வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கைகளை தட்டி. என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். சேர்ந்து. என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சொல்லுங்க. கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார், சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார், சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று. தலைக்கு மேல கைகளை தட்டி சொல்லுமா. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. வாய்களை திறந்து. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. மீட்டு கொண்டார், மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். சொல்லுங்க. மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை. சொந்த பிள்ளை, சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. இயேசுதான் எனக்கு. He's my everything. இயேசு என் இயேசுதான் எனக்கு. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்துருவின் மேல் ஜெயம் தந்தார். சொல்லுங்க. ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்துருவின் மேல். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின். நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. ஓ இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம்.
என்னை கண்டார், என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளம் கையில் அவர். சொல்லுங்க, என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளம் கையில் அவர் வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார், கண்ணுக்குள்ளே என்னை கடைசி வரைக்கும். கைகளை அசைத்து சொல்வோம், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், வாய் திறந்து, அவர்தான் எனக்கு தேவன், அவர்தான் எனக்கு ஜீவன், அவர்தான் எனக்கு எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். அந்த காலவேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர்தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறவர். ஆமென். அவர் என்னை காண்கிறவர். ஆமென். அவர் என்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறவர். அவர் ஒருபோதும் நம்மை மறவாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை நினைத்து அவரை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காத தாங்கும் கிருபை. நல்ல கரங்களை உற்சாகமை பாடி உயர்த்துவோமா? நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா உற்சாகமா கைகளை தட்டி கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. சொல்லுங்க, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உக்கிருபை என்னை தாங்கிடுதே, உக்கிருபை என்னை நடத்திடுதே, உக்கிருபை என்னை, உக்கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. சல்லமா அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. சொல்லுங்க, அக்கினியின் கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. கைகளை அசைத்து அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. சொல்லுங்க, நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் தண்ணீரிலே மூழ்காமல். கைகளை உயர்த்தி கிருபை
நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. சொல்லுவோம். பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. இந்நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கி. கைகளை அசைத்து அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா சத்தத்தை உயர்த்தி அல்லே அல்லே லூயா 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 அல்லே வல்ல கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் காந்தும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் தண்ணீரில் கைகளை உயர்த்தி உன் கிருபை என்னை தாங்கினதே. உன் கிருபை என்னை நடத்தினதே. உன் கிருபை என்னை தாங்கிடுதே. உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா 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 அல்லே அல்லே லூயா. கரங்களை தட்டி நல்ல நல்ல கரங்களை தட்டி அவருடைய கிருபை அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை நடத்துகிறது. விசுவாசிக்கிறவன் இந்த பலத்த சத்தமாய் கரங்களை தட்டி அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளையில 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி, அந்த இடத்துல 4வது நபராக இயேசு இறங்கி வந்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த சூழ்நிலையில் போனாலும் அவர் உங்களோடு இருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்க நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. நீங்க எந்த பிரச்சனையின் வழியாய் போனாலும் சரி, நீங்க எந்த சூழ்நிலையின் வழியாக போனாலும் சரி, அவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஆமென். அது சிங்க கெபியாக இருக்கலாம், அது அக்கினி சூளையா இருக்கலாம், அவர் நம்மை காப்பார். ஹalleluya ஹalleluya. கைகளை உயர்த்தி அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி அவரே என்னை காப்பவர். வாயை திறந்து அறிக்கை செய்யணும். அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நீங்க சத்தமா பாடணும்னு சொன்னேன். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கைகளை உயர்த்தி அவரே அவரே என்னை அறிக்கை செய்யுங்க. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண். சிங்க கேபியோ சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? சிரித்த முகமா, சந்தோஷமா அந்த காலவெளியில சிங்க கேபியில் நான் விழுந்தேன்,
கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அறிக்கை செய்க. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தலைக்கு மேல கை தட்டி அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. சொல்லுங்க. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். நல்ல வாய் திறந்து பாடுங்க. ஆவியினால், என் பலத்தினால் யுத்தம் பண்ண போகிறது இல்ல. என்னை காப்பவர், அவரே அவர் என்னை காப்பவர் என்று சொல்கிறவங்க, இதுவரை என்னை காத்தார், இப்ப காத்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் என்னை காப்பார் என்று சொல்லுகிறவங்க கைகளை தட்டி சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி அவர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை காண்பவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் நம் பக்கத்துல, நம் அருகாமையில் இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள். one more time. தேவராஜ்யம், தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள். வாய் திறந்து சொல்லுங்க. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சி. ஏன் தெரியுமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாருங்கள். அற்புதம், அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமா, உங்களை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய். தலைக்கு மேல கைய அவரே என்னை காப்பவர், அவரே. Oh, he is my protector, he is my provider. ஷடலரரபோ ரிஹனதலபா. அவரே 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 என்னை காப்பவர். ஷபனலரபா ரிஹதலரபோ. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை. சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க. சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே மணி துளியாய். சிங்கக்கேபியில், சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே மணி துளியாய் என்னை நினைத்தார். சொல்லுவோம். சிங்கக்கேபியோ. நல்ல வாயை திறந்து just give your best to God. நல்ல வாயை திறந்து சத்தமா ஷடலரபோ. அவர் என்னை இன்னும் உரத்த சத்தமா அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்னை காப்பவர், அவர் என்னை காண்பவர், அவரே என்னை. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஷபபனலரதனம ரிஹ
அவர் என்னை காப்பவர், அவர் என்னை காண்பவர், என் சூழ்நிலையை பார்க்கிலும் பெரியவர். எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அவர் என்னை காக்கிறவர். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் இந்த காலவேளையில சொல்ல முடியும்? அவர் என் பட்சத்தில் இருப்பதனால எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷையில உயர்த்துங்க பார்க்கலாம். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, யாரும் அமைதியா இருக்க கூடாது. இந்த நேரம் உங்களுடைய நேரம். அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த மலையை சுற்றிலும் எதிரிகள் முற்றுகையிட்டார்கள். எலிசாவும் கேயாசியும் அங்க இருந்த பொழுது அந்த கேயாசி வெளியே வருகிறான். அந்த மலையை சுற்றிலும் எதிரிகள் கம்ப்ளீட்டா சரவுண்ட் பண்ணிட்டாங்க. வந்து எலிசாவை பார்த்து சொல்லுறான், எஜமானே, எதிரிகள் நம்மளை சுட்டிட்டாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போது எலிசா சிம்பிளா சொல்றாரு, ஆண்டவரே இவன் கண்களை திறந்துடணும். நிறைய டைம் நம்முடைய கண்களுக்கு தெரியாமே கர்த்தர் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கிறாரு. நம்மை சுற்றிலும் தூதர்கள் பாதுகாப்பு எப்போது இருக்கிறது. அவன் கண்களை ஆண்டவர் திறந்த பொழுது அவன் பார்க்கிறான், இந்த மலை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களோடு தூதர்கள் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை காத்து கொண்டிருந்தார்கள். நீங்க எந்த சூழ்நிலை போனாலும் சரி, அவர் உங்களை காக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த கால வேளையில கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்கிறவரப்பா, நீர் எனக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறவர். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அவன் சூரியனையும் சந்திரனையும் தரித்து நில் என்று சொன்ன போது அது அப்படியே நின்றது. வேத வசனம் சொல்லுங்க, ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் நிற்க செய்தார் என்றால், தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்காக அவர் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருப்பதனால நான் பயமே இல்லை, பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. சொல்லுங்க, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. கைகளை உயர்த்தி சொல்லுமா? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவையும் எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. கைகளை உயர்த்தி சொல்லுமா? உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும்
சகலத்தையும் சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சொல்லுங்க, சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. சொல்லுங்க, என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. உங்க கைகள் குறுகவில்லை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஓ, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இந்த காலவேளையில எத்தனை பேரால உறுதியா சொல்ல முடியும், அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. அவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் அவர் உருவாக்கினார். He created this entire world by his word. அவருடைய வார்த்தை, அது சிருஷ்டிக்கிற வார்த்தை, சிருஷ்டிக்கிற வல்லமை உள்ள வார்த்தை. இந்த காலவெளியில் அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, உங்களை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உங்களை காப்பவர் ஒருவர் இருக்கிறார், உங்களை தேடி வந்தவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கைகளை உயர்த்தி கடைசியா, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கைகளை உயர்த்தி, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை, சொல்லுங்க, நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த அழகான கண்கள் என்னை, அந்த ஆகார் இஸ்மவேலும் வனாந்தரத்துல யாருமே பார்க்கப்படாத சூழ்நிலையில கர்த்தருடைய கண்கள் அவர்களை நோக்கினது போல, யாருமே என்னுடைய கண்ணீரை பார்க்கலையே, என் தனிமையை யாரும் பார்க்கல என்று சொல்லுகிற அன்பு மகனே மகளே, அவருடைய கண்களுடைய நோக்குகிறது. நினைத்த நான் உயிர் வாழ் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை நீர் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, கைகளை உயர்த்தி, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
கைகளை உயர்த்தி ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத எங்களை உடைய கிருபையினால காருண்யத்தினால உயர்த்தி வைத்திருக்கிறீரே நேசரே. உம்மழகான கண்கள் உடைய கண்கள் எங்க சபை மேல இந்த காலவெளியில உலாவிக் கொண்டிருக்கிறது. எங்க சூழ்நிலைகள் மேல நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். உமழகான கண்கள் உமழகான கண்கள் எங்களை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறது. அழகான கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. உயிர் வாழ்வில் நீங்க சத்தமா உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று இந்த கால வேளையிலுடைய கண்கள் நம் மேல் உள்ளது. The word of God says when the ark of God was in the house of Obed-Edom, it says that that house was blessed. ஓபேத் ஏதோம் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருந்தபோது அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. This morning when we are in his presence, இந்த கால வேளையில அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது you will lack nothing. ஒரு குறைவுமே இருக்காது. You know, that's what we see in the life of Joseph. யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். He was rejected by his brothers. அவனுடைய சொந்த சகோதரர்களாலே நிராகரிக்கப்பட்டான். And he was thrown out into the pit. குழிக்குள்ள தள்ளப்பட்டான். But you know, his eyes were upon Joseph. ஆனால் கர்த்தருடைய கண்கள் யோசேப்பின் மேலே விழுந்தது. You know, he was blessed like no other one. மற்றவர்களை விட அவன் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டான். He was blessing to his brothers. அவருடைய சகோதரர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். You know, this morning if you feel rejected, இந்த காலை வேளையில நீங்க நிராகரிக்கப்பட்டவர்களை போல நீங்க நினைச்சால், you feel, oh, I am lost this morning, இந்த காலை வேளையில நான் தொலைந்ததை போல இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். This morning God is reminding us that his beautiful eyes are upon us. இந்த காலை வேளையில கர்த்தர் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறார். அவருடைய அழகான கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. When everybody said no to you, அநேகர் உங்களுக்கு நோ என்று சொல்லி இருக்கலாம், இல்லை என்று சொல்லி இருக்கலாம். Many might have said you are useless. அநேகர் உங்களை பார்த்து நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி இருக்கலாம். Maybe people might have looked unto you and said that there is no future for you. அநேகர் உங்களை பார்த்து உனக்கு ஒரு எதிர்காலமே இல்லை என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். But this morning God is giving us a promise that there is a future for you, my child, because he lives. இந்த காலவெளியில கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. You know, the word of God says the stone the builders rejected has become the cornerstone. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. You know, this morning if you feel rejected, you feel that you are away from thing, but this morning God is reminding that if you are rejected, but still God loves you and you will become, one day he will bless you. நீங்க அநேகரால நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நினைவு கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒரு நாள் மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். In Psalms it says he raises the poor from the dust and lifts the needy from the ash heap. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிற கர்த்தராய் இருக்கிறார். Amen. This only God can do in our lives. அது கர்த்தரால் மட்டுமே செய்ய முடியும். You know, this morning can we raise up your hands and sing the song one more time? ஒரு விசையாக கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த சரணத்தை மறுபடியும் பாட போகிறோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,
தூக்கி எறியப்பட்ட என்னை நீர் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கி. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட, யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்வும். அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை நல்லாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு விசை கூட சொல்லுவோமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Heavenly Father, we praise and thank you, Lord, for this beautiful morning. பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காக உம்மை துதிக்கிறோம். Thank you for your wonderful presence over here, O Lord. ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, thank you so much for filling us with the presence, O Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் மகிமையினால இந்த காலவேளையில் எங்களை நிறைத்ததுக்காக நன்றி. Lord, today I speak a blessing over everyone this morning, O Father. ஆண்டவரே, இந்த காலவேளையில் ஒவ்வொருவர் மீது நான் ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். Lord, don't know with what heart they have come in this morning. இந்த காலவேளையில் என்ன இருதயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. Maybe they have come in with a broken heart. உடைந்த உள்ளத்தோடு இந்த காலவேளையில் வந்திருக்கலாம். Or they might have come in with a feeling of rejection. ஆண்டவரே, நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆண்டவரே சூழ்நிலையில் அவங்க இந்த காலவேளையில் வந்திருக்கலாம். They might have
come in with the feeling of no future in their lives. ஆண்டவரே ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு ஃபீலிங்ல இந்த காலவெளியில அவங்க வந்திருக்கலாம் ஆண்டவரே. But we believe that your presence changes, O Lord. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிற உங்க பிரசன்னம் அதை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். I believe that, Lord, this morning they will not go back the same way they have come in, O Father. ஆண்டவரே அவர்கள் வந்த வண்ணமாய் அவர்கள் திரும்பி போவதில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord, I pray and bless each and everyone this morning. ஆண்டவரே இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். Lord, I speak healing, Lord, upon people who are sick this morning. ஆண்டவரே சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் சுகத்தை நான் பேசுகிறேன். Lord, I pray that, Lord, if they are going through any financial difficulties, I speak a breakthrough this morning. ஆண்டவரே பொருளாதார ஆண்டவரே கஷ்டத்துல போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ நான் பேசுகிறேன் ஆண்டவரே. Lord, I pray that, Lord Father, the relationship with you will go more stronger and stronger this morning. ஆண்டவரே உம்மோடு இருக்கிற உறவு இன்னும் அதிகமாய் பலப்பட மேம்பட ஆவியானவர் உதவி செய்வீராக. Lord, if there is any relationship problems in the families or any disputes or anything, Lord, this morning you solve it in the name of Jesus. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. Lord, I speak, Lord, your divine blessings upon each and everyone. ஆண்டவரே தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேல் தங்குவதாக. Lord, I especially pray that there will no accidents will happen in the name of Jesus. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே விபத்துகள் தவிர்க்கப்படுவதாக. Lord, I pray that, Lord, there will no sickness in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சுகவீனம் இருக்கவே கூடாது ஆண்டவரே. Lord, I pray that, Lord, everybody will walk in freedom. ஆண்டவரே ஒவ்வொருவரும் விடுதலையோடு நடக்க விடுதலையோடு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. I pray that, Lord Father, you will fill each and everybody with your love and peace this morning. இந்த காலவேளையில உம்முடைய அன்பினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் வந்த ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவதற்காய் நன்றி. Lord, we give the rest of the time into your hands, O Lord. மீதியான பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, continue to speak to us. தொடர்ந்து எங்களோடு பேசும். Lord, I pray that, Lord, that every word that has been spoken here, O Lord, I pray that, Lord, every word will enter into everybody's heart and it'll start working, O Lord. ஆண்டவரே இங்க இருந்து பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இருதயத்தில் சென்று ஆண்டவரே கிரியைகளை நடப்பிப்பதாக ஆண்டவரே. Let your name be only glorified this morning. இந்த காலவேளையில் உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். We give you all the glory and honor to you alone. ஆண்டவரே உமக்கு சகல துதிக்கு மகிமை செலுத்துகிறோம். In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவாலயத்தில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். சிட்டி ஹார்வர் சர்ச் கோயம்புத்தூரில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விசை கூட கைகளை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். ஹalleluya. நம் கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட முதல் முறையாக யாராவது இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்தில் இதுதான் முதல் முறை நான் சிட்டி ஹார்வெஸ்ட் சபை கோயம்புத்தூரில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இல்லை என்று சொன்னால் முதல் முறை இல்லை என்றால் இரண்டாவது முறையாக கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தும்படியாக நான் கேட்கிறேன். நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். எல்லாரும் கைகளை தட்டி புதிதாக வந்திருக்கிறவர்களை நாம் வரவேற்கலாம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை செய்வாராக. உங்கள் சீட்டுக்கு முன்பாக ஒரு கார்டு இருக்கிறது. அதில் உங்களுடைய பெயரை உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் எழுதும்படியாக நான் கேட்கிறேன். அது இந்த ஆராதனையின் முடிவில் நீங்கள் வெளியே செல்லும்போது அதை கொடுத்து செல்லும்படியாக நான் கேட்கிறேன். உங்களுக்கான ஒரு வெல்கம் கிஃப்ட்டும் ஆயத்தமாக இருக்கிறது. உங்களை அறிவதற்கும் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்தில் அற்புதமான ஆராதனை நடத்தின தெய்வ ஊழியருக்காக நம்முடைய டீமுக்காக கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். ஹalleluya. praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்தில் நம்முடைய காணிக்கைகள் நம்முடைய தசம்பாகங்களை தேவனுக்கென்று கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆராதனையின் தருணம். அதற்காக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 Corinthians chapter 9 verses from 9 to 10. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும்
புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். விதைக்கிறவர்களுக்கு தான் விதைகளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் பார்த்தால் ஒரு விதைக்கிற ஒரு விவசாயி, விதைக்கிற விவசாயியாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும், விதைக்கிறவர்களுக்கு இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு அறுவடை வந்ததற்கு அப்புறம் அந்த அறுவடை முழுவதையும், அந்த ஹார்வெஸ்ட் முழுவதையும் அந்த விவசாயி செலவு செய்து விட மாட்டான். வாட் ஹி வில் டூ இஸ், ஒரு ஞானமுள்ள ஒரு விவசாயி, a farmer who is wise, அவன் செய்யக்கூடிய காரியம் அடுத்த வருஷமும் இதை விட மிகப்பெரிய அறுவடை வர வேண்டும் என்பதற்காக அதில் ஒரு பங்கின் விதையை அவன் எடுத்து மாற்றி வைக்கிறதை பார்க்க முடியும். அந்த விளைச்சலிலிருந்து வந்த விதைகளை எடுத்து மாற்றி வைத்து அதை முழுவதுமாக விற்று விடாமல், முழுவதுமாக கொடுத்து விடாமல், முழுவதுமாக அவன் சாப்பிட்டு விடாமல், எல்லாவற்றையும் அவனுடைய வயிற்றுக்கென்று வைக்காமல், he will keep certain, சில விதைகளை மாற்றி வைக்கிறான். எதற்காக வைக்கிறான்? அதை மறுபடியும் விதைக்கும்படியாக. அது விதைக்கும் போது அது மறுபடியும் அறுவடைக்கு நேராய் கொண்டு செல்லும்படியாக. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாருக்கு தான் விதைகளை கொடுக்கிறாராம் ஆண்டவர்? விதைக்கிறவர்களுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விதைக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? விதைக்கிறவர்களுக்கு தான் விதை. So kingdom of God, தேவ ராஜ்யத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்க நல்ல ஒரு காரியத்தை பாருங்க, இருக்கிறவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறது, இல்லாதவர்களுக்கு குறைவுபடுகிறது. நீங்க ஜெனரலா பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிறவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, கொடுக்கிறவர்களுடைய கைகளில் இருக்கும், அந்த கொடுக்கிறவருடைய கைகளில் ஆண்டவர் அதிகமானதை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படிதான் கிங்டம் ஆஃப் காட் வேலை செய்கிறது. தேவ ராஜ்யத்தினுடைய வேலைகள் எல்லாம் அப்படிதான். நம்முடைய ஆலயத்தில் அநேக விதமான தேவைகளை நாம் பார்க்க முடிகிறது. அநேக காரியங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வரும்போது ஒரு புதுமையை நம்முடைய ஆலயத்தில் பார்க்கும். எதற்கு என்று சொன்னால், மக்கள் வரும்போது அவர்கள் இருக்கிறதிலே பெஸ்ட் கம்ஃபர்ட்டில் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக, இருக்கிறதிலே சிறந்த முறையில் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வாரத்திலும் கூட நீங்கள் உள்ள என்றாகும்போது பல விதமான மாற்றங்களை நீங்கள் பார்த்திருக்க முடியும். இதற்கு பின்பாக விலைகள் செலுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் அநேக ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக மிஷன் ஒர்க்ஸை செய்கிறோம். நம்முடைய கிளை ஊழியங்கள் இருக்கிறது. அநேக கிராம ஊழியங்களை நாம் தாங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பட்டணத்தில் மாத்திரமுள்ள ஊழியம் மாத்திரமல்ல, அநேக கிராமங்களில் இயேசுவை அறியாதவர்கள் அவரை அறியும்படியான ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக மிஷனரிஸை சப்போர்ட் பண்ணுகிறோம். அநேக ஊழியர்களுக்கு உதவியாய் நாம் இருக்கிறோம். அநேக பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான உதவிகளை செய்வதுண்டு நம்முடைய சபை. அநேகருடைய மருத்துவ செலவுகளை நாம் செய்வதுண்டு. ஆகவே நாம் விதைக்கிறவைகள் ஒவ்வொன்றும் அது அநேகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். நாம் கொடுக்கக்கூடிய சின்ன விதைகள் எல்லாம் மற்றவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். யூ ஷுட் பி a பார்ட் ஆஃப் கிவிங் unto the Lord. ஒரு ஒத்துழைப்பு, ஒரு பங்காளிகளாக நாம் மாற வேண்டியது அவசியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்கிறதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆலயத்தில் அது பாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, லீடர்ஸாக இருந்தாலும் சரி, அனைவரையும் கொடுக்க நாம் உற்சாகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸோ பாஸ்டருக்கு மாத்திரம் அவர் டைத்து கொடுப்பாரான்னு கேட்டால் அவரும் தான் கொடுக்க வேண்டும். மக்கள் ஒரு பங்கை கொடுத்தால் அது பாஸ்டர் இனி ஒரு 10 மடங்கு சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சபையினுடைய ஒரு கலாச்சாரம், அந்த வே வி டூ. ஆகவே நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய தசம்பாகங்கள் நம்முடைய கைகளில் எடுத்துக்கொள்ளலாம். பொருளாதாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நாம் இணைந்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் எங்களுடைய காணிக்கைகள், எங்களுடைய தசம்பாகங்கள் எல்லாம் உடைய திருக்கரங்களில் நாங்கள் தருகிறோம். கர்த்தர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இவைகளை நிரப்புவீர். எங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பப்படுகிறதற்காக நன்றி. தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. தேவ கிருபையும் சமாதானம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆகவே தேவனுக்கென்று இந்த காலை நேரத்தில் நாம் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கொடுக்கிற இந்த நேரத்தில் ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பல விதங்களில் தேவனுக்கென்று கொடுக்கலாம். Those who want to give online stains, I think you should put it up on screen.
வருகிற மே மாதத்தினுடைய முதல் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, வருகிற மே மாதம் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்கள் நீங்கள் இந்த பட்டணத்திலிருந்து வேறு எந்த பட்டணத்துக்கும் போயிடாதீங்க. யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்களையும் வரவழைங்க. பிகாஸ் ஏனென்று சொன்னால் விசேஷித்த ப்ரேயர் மீட்டிங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ரொம்பவும் மிக முக்கியமான ரிவைவல் மீட்டிங்ஸ் நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நாள் மாலையும் 6 மணிக்கு நடக்க இருக்கிறது. அதில் பிரதர் ஜூப்லின் ஜோசப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தேவ ஊழியர், கர்த்தருடைய வார்த்தையில் ரொம்பவும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசக்கூடிய, வெளிப்பாடுகளை பேசக்கூடிய பிரதர் ஜூப்லின் ஜோசப் அவர்களும் அவருடைய குடும்பமும் நம்ம மத்தியில் ஊழியம் செய்ய இருக்கிறார்கள். மே 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள். ஆகவே கெட் ரெடி ஃபார் அ கிரேட் ஃபீஸ்ட். ஒரு மிகப்பெரிய பண்டிகை நாட்களுக்கு நீங்கள் காத்திருக்கும்படியாய் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். முதலாவது, நீங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும். 2வது, அந்த காரியத்தில் பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் அநேகரை அந்த மீட்டிங்கில் நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மே 1, 2, 3 ஆகிய can we display it stains? அந்த 3 நாட்கள் நடக்கக்கூடிய ஆராதனைகளில் நீங்கள் எல்லாரும் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக அற்புதமான ஆராதனையும் அற்புதமான தேவ வார்த்தையும் நாம் கேட்க இருக்கிறோம். ஸோ கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாய் செய்து தரும்படியாய் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். இந்த காலை நேரத்திலும் கூட அருமையான ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் நம்ம மத்தியில் வர இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த தமிழ் ஆராதனையில் கொடுக்கும்படியாக. இங்கிலீஷ், ஆங்கில ஆராதனை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்ததற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். We will have pastors and leaders in some time. சில நேரத்தில் இங்கே இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொடுக்கும்படியாக இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து தான் இந்த காலை நேரத்தில் நான் பேசினேன். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. என்னவென்று சொன்னால், நாம் பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய சீஷர்களிடத்தில் 3 உவமைகளை லாஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் 3 காரியத்தை, அதாவது இழந்து போன ஒரு ஆட்டை குறித்தும், இழந்து போன ஒரு காயினை, அதாவது பணங்களை குறித்தும், இழந்து போன ஒரு மனிதனை குறித்தும், ஒரு இளைய குமாரனையும் குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாரும் இங்கே கவனிங்க. நாம் அதை குறித்து பார்க்கிறோம். அதில் இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியேறுகிறதை பார்க்கிறோம். அதற்கு தகப்பன் காத்திருந்து அவனை மறுபடியுமாக பெற்றுக்கொண்டிருக்கிறதை, தகப்பனுடைய இருதயத்தை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். என்னென்று சொன்னால், எந்த நாளில் அவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே போனானோ அந்த நாளிலிருந்து இந்த தகப்பன் காத்திருக்கிறார், என்றையாவது ஒரு நாள் என்னுடைய மகன் திரும்பவும் என்னுடைய வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவன் திரும்பி வீட்டுக்கு வருகிற அந்த நாளில் இந்த தகப்பன் மிகவும் அற்புதமாய் அவனை கட்டி அணைத்து வரவழைத்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனை செய்யும்போது அந்த மூத்த அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை. என்ன வேதனைன்னு கேட்டால், இவ்வளோ நாள் நான் கூட இருந்தேன், எனக்கு ஒன்றுமே பண்ணல, எல்லாத்தையும் அழித்து வீட்டை விட்டு வெளியே போன என் தம்பின்னு கூட சொல்லுவோம், உன் பையனுக்கு அப்படின்னு அப்பாவை பார்த்து சொல்கிறான், உங்கள் பையனுக்கு இதை நீங்கள் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தகப்பன் சொல்கிறான், நீ என்னோடு கூட இருக்கிறவன், நான் உனக்கு இதிலும் மேன்மையானவைகளை நான் செய்ய முடியும். இந்த காலை நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் செய்ய வேண்டிய காரியம் நல்ல அண்ணனாக நம்முடைய தம்பிகளுக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் தம்பியே இல்லை அப்படின்னா, அநேகர் நம்மை விட்டு தொலை தூரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவாலயத்தை விட்டு தொலை தூரத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆலயத்திற்குள் வருவதற்கு இனியும் அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அண்ணனாக தகப்பனுடைய இருதயத்தை அந்த அண்ணன் புரிந்திருந்தால், தகப்பனுடைய இருதயம் எதிர்பார்த்ததெல்லாம் இந்த மகன் திரும்பி வர வேண்டும். So God is looking for an elder brother who will know the heart of the father. பிதாவினுடைய இருதயத்தை அறிகிற ஒரு அண்ணனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா ஒரு சகோதரனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கும்போது அநேகர் தேவ ஆலயத்தை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார். மேபி பக்கத்து பில்டிங்கில் இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலி அவங்க வெகு தூரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, ஒரு மூத்த அண்ணனாக இதை பேசும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கிறோம். அவர் நம்முடைய முதற் பலனான குமாரனாக இருந்து பரலோக மகிமையை விட்டு எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்களும் நானும் மறுபடியும் தேவனுடைய வீட்டுக்குள் வரும்படியாக, அவருடைய ஆலயத்திற்குள் வரும்படியாக, கர்த்தருடைய பிதாவுடைய வீட்டுக்குள், ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்குள் வரும்படியாக
அவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தது போல நீங்களும் நானும் வரும்படியாக, அது மாத்திரமல்லாமல் நீங்களும் நானும் தொலைந்து போனவர்களை, இழந்திருக்கிறவர்களை தேவாலயத்திற்குள் கர்த்தருடைய வீட்டுக்குள் கொண்டு வரும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். So the Lord's plan over our life, Father's plan அப்படின்னா என்னன்னு கேட்டா, தகப்பனுடைய திட்டம் என்னவென்று கேட்டால், மூத்த குமாரன் வீட்டிலேயே அமர்ந்திருக்கும்படியாக அல்ல, தகப்பனுடைய இருதயம் இழந்து போனவர்களுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடினால, ஒரு உண்மையான மகனாக தகப்பனுடைய இருதயம் இதுவென்று சொன்னால், அந்த இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் எவ்வளவு வெகு தூரம் போனாலும் ஜனங்களை நான் தேவாலயத்திற்குள் என்று சொன்னால் தகப்பனுடைய வீட்டுக்குள் கொண்டு வருகிறதை நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்ற எல்டர் பிரதர் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறேன், 3 சர்வீஸ் நான் அட்டன் பண்றேன், நான் எல்லாவற்றையும் நேர்த்தி தான் செய்கிறேன். இல்லை, தேவனுடைய இருதயம் இல்லை என்று சொன்னால் தகப்பனுடைய இருதயம் தொலைந்து போனவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வீட்டுக்குள் திரும்பவும் வர வேண்டும். ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்க இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு, தகப்பனுடைய சித்தத்திற்கு மாறான ஒரு அண்ணன் அல்ல, மூத்த மகன் அல்ல, தகப்பனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தேவாலயத்தில். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல முடியும்? யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பினுடைய சகோதரர்கள் தனக்கு விரோதமான காரியங்களை செய்த போதிலும், யோசேப்பு அவர்களை பார்த்த மாத்திரத்தில் திரும்பவும் எகிப்து தேசத்திற்கு சகோதரர்கள் வந்து நிற்கும் போது யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் உங்களை காயப்படுத்தி விட வேண்டாம், உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக, நீங்கள் எனக்கு தீமையை நினைத்தீர்கள் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் தேவன் தான் இதை செய்தார், இதோ நீங்கள் என் அருகாமையில் கோஷேனில் இருங்கள், நான் உங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா சகோதரர்களுக்கும் நன்மையை செய்து தன்னுடைய சொந்த தம்பி ஆகிய பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், there is a Benjamin generation here. ஒரு பென்யமீனின் ஒரு கோத்திரம், ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். 5 மடங்கு நன்மைகள், 5 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் யாரை குறிக்கிறார் என்று சொன்னார், அற்புதமான இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அவரால் அன்றி பிதாவினிடத்தில் செல்வதற்கு யாருமே இல்லை. இந்த காலையினிடத்தில் எத்தனை பேர் ஒரு அர்ப்பணிப்பை நாம் எடுக்க முடியும்? ஆண்டவரே, நான் இழந்து போனவர்களை, வெளியே இருக்கிறவர்களை கர்த்தருடைய வீட்டுக்குள் கொண்டு வரும்படியாக நீர் என்னை பயன்படுத்துவீராக. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இந்த காலையினிடத்தில் பேசுவாராக. இந்த காலை நேரத்தில் பாஸ்டர் சுரேஷ் ஏப்ரஹாம் அவர்கள் நம்மத்தில் இருக்கிற ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லாரும் கைகளை தட்டி அவர்களை வரவேற்கலாம். அருமையான பாஸ்டர், அற்புதமான ஒரு தேவ ஊழியர், மிகவும் தாழ்மையுள்ள, மிகவும் கருசனையுள்ள. அவரை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் உணர்கிறேன், அவரை பார்க்கும்போதெல்லாம் தேவனுடைய அன்பை நான் பார்க்கிறேன். I can see the Father's love through dear pastor. அது ரொம்பவும் கடினமான ஒரு காரியம். அநேகர் ஊழியத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், ஆனால் அவர்களுக்குள் அன்பு இருக்குதா அப்படின்னு சொன்னால், ஐயோ, நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க அந்த போட்டிருக்க ஒயிட் ஷர்ட்லையும் அவங்களையும் பார்த்தா அப்படியே அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு நம்மெல்லாம் நடுங்கிடணும். ஆனால் சிலரிடத்தில் மாத்திரம்தான் தெய்வீக அன்பை நாம் பார்க்க முடியும். தகப்பனுடைய ஃபாதர்ஸ் லவ், அதை பார்க்கிறது சிலரிடத்தில் மாத்திரம்தான். அப்படி அவருடைய வாழ்க்கையில், அவருடைய ஊழியத்தில் நான் பார்க்கிறேன். பீஸ் மேக்கர்ஸ் டேபர்னக்கிள் அப்படின்ற நம்முடைய சபையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சபை, அதனுடைய சீனியர் பாஸ்டராக அருமையான பாஸ்டர் இருக்கிறார்கள். அவருக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய உறவில், அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய அருமையான அப்பாஸ்டல் ருவானி அவர்கள் நம்மத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லாரும் கைகளை தட்டி அவர்களை வரவேற்கலாம். அவரோடு கூட அற்புதமான ஒரு டீமும் இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்தில் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் அவர்களையும் அந்த டீமையும் கனப்படுத்த நாம் விரும்புகிறோம். வேர் இஸ் டென்ஸ்லின், are you here?